ஹலோ காய்ஸ், என்ன குழம்புடா வைக்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா? இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 8லேருந்து 10 பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது 2 கலரும் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இவ்வளோ தான் மசாலா. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சே பண்ணால் ஓகே தான். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு தக்காளி போல் நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்திருக்கேன், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக. அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன், அது கரைச்சி ஊற்றிடலாம். நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பரான அந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காய்கறிலாம் இல்லாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.